வந்து உனக்கு பணிப்பெண்ணாக வைக்கிறேன். ஒரு நொடியில் வருங்க. என்னது உங்க அரண்மனைக்கு போய் அரண்மனை வேலைக்கார ஆயிடுச்சு வர போறீங்களா? ஆமா. அரண்மனை வேலைக்காரனா சும்மாவா? மாதம் நவராது சம்பளம் கொடுக்கணும், பழந்தாலும் புடவை எடுத்து கொடுக்கணும், 3 வேலைக்கு மூக்க பிடிக்க ஆக்கி 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 அவங்க குவாலிட்டி ரொப்பணும். அப்பு முட்டு சொத்து நான் வச்சுங்கிறேன். அதுக்கு தகுந்த யோசனை சொல்றேன். அருகாமையில் வாங்க. என்னடி யோசனை? வாங்க. நான் நாட்டிற்கு வர வேண்டும், உன்னோடு வாழ வேண்டும், இவ்வளவுதான் உன்னுடைய ஆசை. இது ஒன்று போதும் ஐயா, எனக்கு போதுமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கலைச்செல்வி, இது இருக்கின்ற மோகனாவுக்கு நீ பணிப்பெண்ணாக வர வேண்டும். ஐயா, தொட்டு தாலி கட்டிய மனைவி கேவல ஒரு தாசி பெண்ணுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் வேலைக்காரியாக இருந்தால் நாட்டு மக்கள் என்னை தவறாக பேசுவார்கள், தவறாக நினைப்பார்கள். ஐயா, போய் அந்த தாசி பெண்ணுக்கு என்னால் வேலைக்காரியாக இருக்க முடியாது. ஆரப்பட்டு தாசி என்று உரைக்கின்றார். நான் துண்டித்து விட ஜாகிரதை. செய்ய முடியாது, என்னால் முடியாது, செய்ய முடியாது. நான் நாட்டிற்கு வர மாட்டேன். போறீங்க. நீ இல்லாத உலகத்தில் என்னால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அந்த தாசி பெண்ணுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். தங்களுக்கு நான் மனைவியாக இல்லை என்றாலும் பரவாயில்லைங்க. இந்த வீட்டிலே ஒரு மூலையிலே வேலைக்காரியாக இருந்து காலையும் மாலையும் தங்கள் திருமுகத்தை நான் பார்த்திருந்தால் அவள் இட்ட வேலை தட்டாமல் செய்து முடிப்பேன். அவள் காலாளர் வேலை கரத்தால் செய்து முடிக்கிறேன். பணிப்பெண்ணாக இருக்கின்றன. சொல்லிட்டீங்களா? என்ன வேலை பார்த்தாலும் போய் ஓடிக்கிறான். என் நாட்டு காவல்காரன் என் சாப்பாடு சாப்பிட்டு என்ன அடிக்கிறேன்? சோத்தை துண்டு வந்த பையன் சோத்தை துண்டு நான் சொல்லிவிட்டேன். அவன் என்ன வேலை வாங்குறிய வாங்கிக்கோ. அவன் நாட்டு பக்கமே இருக்க கூடாது. அவன் முகத்திலே விழிக்க கூடாது. அவன் பெட்ரோல் ஊத்தி விட சாவடி. நான் பாத்துக்க. இந்த மோகன இருக்கு, நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு சுகர் மாத்திரை இருக்குது, பிபி இருக்குது, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உங்களுக்காக பண்டிகையில வெட்டி போட்டு வச்சுக்கிறேன். அது குடிச்சு பண்டிகையில மட்டும் இருக்கிற கூப்பிடுறது கரெக்டா ஆடி ஆடுங்க. எனக்கு நீங்க போயிட்டாங்க ராஜா. ஐயோ கர்மம். வரட்டுமா? நீங்க போயிட்டு பாப்பா ஊர் ஒருத்தர் எத்தனையோ பொம்பளை பாத்துக்கிறேன். உன்ன போல லோ பிடிச்சி பாத்துறேன். நடி நடிக்கிற ஜக்காச்சாரியா யா வீட்டு பாத்துட்டு என்ன பார்த்து தாசி தேவை இருக்காங்க. எவ்வளவு கொள்ள தைரியம் இருக்கு அவளுக்கு. நடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறோம். நடிக்கிறியாக்கா ₹1 நான் 10 ரூபாய்க்கு ஜக்காச்சாரு உனக்கத்தே ஆயிடுச்சு தான். 2000 ரூபாய்க்கு நடிக்கிற போய் மானத்தை முண்டை கொஞ்சம் காலை கொஞ்சம் தாமியா வரதுக்குலாம் நீ நான் வாரி பாரு. தாய் 10 ரூபாய் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்கேன். ஓச்சேரியில் மீன் பவுடர் வாங்கி சொன்னா ஒன்றுக்கு தலைவா ஒரே பீஸ் ஓனர மலம் கொடுக்க மனசு வராது. உனக்கே வராது. எதுக்கு ஆயிர ஏன்டி ஆயிர என் வீடு தண்ணி வந்து எதுக்கு ஆயிர? பூவா எடுக்கிறாங்க, ஒட்டை எடுக்கிறாங்க, மங்கள கழுவுறாங்க, மாரியா கைட்டாங்க, உன் தாரி அதை அறுக்கிறாங்க, மாமனை செத்து கொடுக்குறான். எது வந்து ஆயிர? என் வீட்டுல மகாலட்சுமி போவாள வருவாளா? இந்த மாநகரத்தை முன்னே எண்ணி வீடு சரி வந்தா தெரியல. இருந்த மகாலட்சுமி ஏத்துக்கிட்டாங்க. மூஜை குடியிருக்க மூஜை முண்டை இந்த செல்வத்தை ஏடிக்கிற ஆம்பளை ஊரமாய் விட்டுது. ஆம்பளை காலம் வந்து ஏன் கொடுக்க வராது? ஏண்டா இவன் ஒய்கா வீட்டுல ஆக்கி போட்டுந்தா அவன் என்ன சரி வருவானா? இவன் ஒய்கா செய்திருக்க மாட்டான். அம்மா கிட்ட வந்தது நல்லா செய்யறேன். சூப்பரா செய்வேன். டேய் அம்மா கையில சாப்பிட்டு இருக்க மாட்டே நீ. டேய் அரு சுவையா இருக்குண்டா அம்மா கையில சாப்பிட்டா. ஏண்டா ஏய் இந்த ஜெல்மத்து வச்சு ஏண்டிக்கிற இந்த ஊர்ல எங்க தூக்க மாட்டேன் சாவா எங்க இஞ்சி குச்சி சாவாதியா எங்க கட்டு வினாடி ஆண்ட மாரியாத்தா தாயே இவனை வாரி போக கூடாதா? வாணிபதி அம்மா இவனை தூக்கி போக கூடாதா தாயே? இதே மேடையில் நிக்கிற எவனா என்ன வாரி மாட்டோம். போனாலும் இந்த மேடையில போறேன் நானு. பெருமை கிடைக்கா எனக்கு. எப்படியா கையும் நீட்டாக்கு வாயும் நீட்டாக்குது அம்மா. டேய் வாய் தான் பிழைக்குமே. ஆமா நீ வாயெல்லாம் போயிட்டு வேற என்ன பண்ணுற? என் வாய் இருந்தே எங்க 15 பேரை சமாளிக்க முடியாது வாயில. ஏய் நான் இருந்த வேலை தட்டாம செய்வியா? எல்லாமே செய்வேன். அழுது என் வீட்டை நாசனமாக்காது. மாநகரத்தை முண்டை. ஏய் என் வீட்டு பின்னாடி பெரிய தொட்டி ஒண்ணுக்குது. 1 குடம் 2 குடம் பிடிக்காது. அம்மா தொட்டி பெரிய தொட்டி. ஆமா
ஓட்ட தொட்டி உன் தொட்டி ஓட்ட தொட்டி டேய் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உன் தொட்டி ரொம்ப அது ஆல்ரெடி அம்மா சொல்யூஷன் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் குட்டி அப்போட சொட்டு சொட்டா ஓய் என்ன பண்ண போறேன் நான் துணி அந்த வச்சு மிஞ்சிடுறேன் உடம்பு கட்டேன் டேய் என் தொட்டில எந்த ஆம்பளைங்களை இறங்கினா கூட அம்மா தொட்டில மிக்க முடியாதுல அப்பேற்பட்ட பெரிய தொட்டி ஒரு குடம் 2 குடம் பிடிக்காது 1000 குடம் பிடிக்கும் 1 மணி நேரத்துல 1000 குடம் தண்ணி எடுத்துட்டு வரே நீ தண்ணி எடுத்துட்டு வரே எந்த மொட்டை பையன் கேட்ட பையன் பேசிட்டு உங்க அம்மால இந்த ஊர்ல நார் பட்ட கிக்கிற மாதிரி கிழிச்சு தருவேன் எந்த ஜக்கா கேளு வக்காத்து வர முடியாது புரியுதா அரண்மனையிலே அன்னக்கிளியாக வாழ வேண்டிய எனக்கு எப்பேற்பட்ட சோகமெல்லாம் நேர்ந்து விட்டது பார்த்தீங்களா தாய் சொட்டு தாலி கட்டிய கணவரும் என் அருமையை புரிந்து கொள்ளவில்லை உடன் பிறந்த அண்ணன் இருந்தும் என்னை சந்திக்க வரும் இப்போது நான் என்ன நிலையில் இருக்கேன் என்று தெரியாமல் என் கணவர் என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் என் கணவரை பார்த்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ மனதில் ஆசையோடு ஓடோடி வந்தேன் என் கணவரை பார்த்து அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நதிக்கரைக்கு சென்று 1000 குடம் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று அந்த அம்மையார் எனக்கு கட்டளை இட்டுறாங்க ஐயா